السلام عليكم ورحمة الله وتعالى وبركاته. அல்லாஹ்வின் மாபெரும் கருணை கிருபை, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மை எல்லா முஸ்லிம்களாகவும் முஃமின்களாகவும், மேலும் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாக்கியம் நிறைந்த உம்மத்திலே நம்மை எல்லாம் பிறக்க செய்தானே. அத்தகைய அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் புனிதம் நிறைந்த இந்த ரமதானுடைய மாதத்தை அடைய வைத்தானே. அத்தகைய அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். சங்கை பொருந்திய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொதுவாகவே இந்த ரமதானுடைய மாதம் வந்தது என்று சொன்னால் அதிகமான உலமாக்கள் சொல்லக்கூடிய ஒரே விஷயம், ரமதானுடைய சிறப்பை பற்றி பேசுவார்கள். ரமதானில் என்னென்ன அமல்களை செய்ய வேண்டும், எந்தென்ன அமல்களை விட்டு நம்மை தடுத்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் உலமாக்கள் நமக்கு மீண்டும் மீண்டும் நமக்கு சொல்வார்கள். ஏன், எதற்காக வேண்டி அதனை மீண்டும் மீண்டும் நமக்கு சொல்கிறார்கள் என்று சொன்னால், இது அல்லாஹு தஆலாவுடைய ஒரு வழிமுறை. அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே கூறுகிறான், வதக்கிர் ஃபஇன்ன திக்ர தன்ஃபஉல் முஃமினீன். நீங்கள் நினைவு கூறுங்கள், எனவே நினைவு கூறுதல் என்பதாகிறது தன்ஃபஉல் முஃமினீன், முஃமின்களுக்கு பிரயோஜனம் தரக்கூடியதாக இருக்கும் என்று அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே கூறுகிறான். இதற்காக வேண்டி உலமாக்கள் இந்த ரமலானுடைய மாதம் வந்தது என்று சொன்னால் ஒரே கருத்தை சொல்கிறார்கள் என்று சொன்னால், முஃமின்கள் அதை கொண்டு பிரயோஜனம் பெற வேண்டும், அதை அமல் செய்ய வேண்டும் தன்னுடைய வாழ்க்கையில் என்பதின் காரணத்தினால்தான் உலமாக்கள், அனைத்து உலமாக்களும் ஒரே விஷயத்தை கூறுகிறார்கள். இந்த ரமலானுடைய சிறப்பை பற்றி சஹாபாக்கள் நமக்கு கூறுகிறார்கள். ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா மட்டும் இந்த உம்மத்தை மன்னிக்க வேண்டாம் என்று நாடியிருந்தால் இந்த ரமலானுடைய மாதத்தை அல்லாஹு தஆலா தந்திருக்க மாட்டான் என்று ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹு தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக வேண்டித்தான் இந்த புனிதமிகும் ரமலானுடைய மாதத்தை நம்மை அடைய வைத்திருக்கிறான். ஏனென்று சொன்னால், மன்னிப்பு என்பதையும் அல்லாஹு தஆலா தன் நாடியவர்களுக்குத்தான் கொடுப்பான். ஃபயக்ஃபிரு லிமை யஷாஉ, ஃபயக்ஃபிரு அவன் மன்னிப்பான், லிமை யஷாஉ அவன் யாரை நாடுகிறானோ அவனைத்தான் மன்னிப்பான். அந்த வகையில் அல்லாஹு தஆலா நம்மை மன்னிக்க வேண்டும் என்று நாடியிருக்கிறான். அதன் காரணத்தினால்தான் இந்த ரமலானுடைய மாதத்தை நம்மை அடைய வைத்திருக்கிறான். என்னுடைய அடியான் தன்னிடம் பாவ மன்னிப்பு கேட்டு இந்த ரமலானுடைய மாதத்தில் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதின் காரணத்தினால்தான் அல்லாஹு தஆலா இந்த ரமலானுடைய மாதத்தை நம்மை அடைய வைத்திருக்கிறான். இந்த அளவிற்கு என்று சொன்னால், ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் எந்த ஒரு மனிதரையும் பதுஆ செய்ததே கிடையாது. சஹாபாக்கள் இவ்வாறு தான் அறிவிக்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் எந்த ஒரு மனிதரையும் பதுஆ செய்ததே கிடையாது. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதுஆ செய்திருக்கிறார்கள். பதுஆ என்று சொன்னால் சபித்திருக்கிறார்கள். எந்த இதற்கு என்று சொன்னால், எவன் ஒருவன் ரமலானுடைய மாதத்தை அடைந்து மன்னிக்கப்படுகின்ற ரமலானுடைய மாதத்தை அடைந்து அல்லாஹு தஆலாவிடம் பாவ மன்னிப்பு கேட்காமல் இருக்கிறானே, பாவ மன்னிப்பை பெறாமல் இருக்கிறானே, அவன் சபிக்கப்படுகிறேன், அவனை நான் சாபம் இருக்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எப்படிப்பட்ட புனிதமான மாதத்தில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவோ இந்த ரமலானுடைய சிறப்பை பற்றி கூறியிருக்கிறார்கள், அதிகமான சிறப்பை கூறியிருக்கிறார்கள். என்றாலும் அதில் சில சிறப்புகளை பற்றி இன்று பார்ப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹு தஆலா எந்த நபிமார்களுக்கும் கொடுக்காத ஒரு சிறப்பு அம்சங்களை
இந்த ஒரு உம்மத்திற்கும் கொடுக்காத சிறப்பம்சங்களை 5 சிறப்பம்சங்களை இந்த உம்மத்திற்கு இந்த ரமலானுடைய மாதத்தில் கொடுத்திருக்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முதலாவது என்னவென்று சொன்னால், ரமலான் மாதம் நுழைகின்ற முதல் இரவில் அல்லாஹு தஆலா என்னுடைய உம்மத்தை ஒரு கருணை பார்வையை கொண்டு பார்க்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ரமலான் நுழைகின்ற முதல் இரவில் அல்லாஹு தஆலா தன்னுடைய உம்மத்தை கருணை பார்வையால் பார்க்கிறான். இந்த கருணை பார்வை என்பது எனக்கு முன்னால் வாழ்ந்த எந்த நபிமார்களுக்கும் கொடுக்கப்படவில்லை, எனக்கு முன்னால் வாழ்ந்த எந்த உம்மத்தினர்களுக்கும் கொடுக்கவில்லை. ஆனால் என்னுடைய உம்மத்திற்கு அல்லாஹு தஆலா நசீபாக்கியிருக்கிறான். அந்த கருணை பார்வை என்பதும் எல்லா மனிதர்களுக்கும் கிடைக்காது, அதற்கு தகுதி உள்ளவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். தகுதி உள்ளவர்கள் என்றால் யார்? யார் இந்த ரமலானுடைய மாதத்தில் அதிகமான நல்ல அமல்களை செய்து இந்த ரமலானுடைய மாதத்தை கண்ணியப்படுத்துகிறாரோ அவர்தான் தகுதி உள்ளவர். அப்படிப்பட்ட தகுதி உள்ளவர்களுக்குத்தான் இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹு தஆலாவுடைய கருணை பார்வை கிடைக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இது முதலாவது சிறப்பம்சம். இரண்டாவது சிறப்பம்சம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என்னுடைய உம்மத்தின் வயிறு காலியாக பசித்து நோற்றிருக்கும் போது அவர்களுடைய பசியின் காரணத்தினால் அவனுடைய வாயில் துர்நாற்றம் என்பது ஏற்படுமே, ஒரு வாடை என்பது ஏற்படுமே. அப்படிப்பட்ட வாடை அல்லாஹு தஆலாவிடம் கஸ்தூரியை விட மிக மதிப்பிற்கு உள்ளான ஒரு வாடையாக இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கூறியிருக்கிறார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு எந்த உம்மத்தினர்களுக்கும் கொடுக்கவில்லை, இப்படிப்பட்ட சிறப்பு எந்த ஒரு நபிமார்களுக்கும் கொடுக்கவில்லை, இந்த உம்மத்தினர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். மூன்றாவது சிறப்பம்சங்களை கூறினார்கள், என்னுடைய உம்மத்திற்கு ரமலானுடைய மாதத்தில் கிடைக்கின்ற மிகப்பெரிய பாக்கியம் எதுவென்று தெரியுமா? பகலிலேயும் இரவிலேயும் என் உம்மத்தில் தகுதியுள்ள நபர்களுக்கு வானவர்கள் எல்லோரும் சேர்ந்து அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கிறார்கள். அனைத்து மலக்குமார்களும் அல்லாஹு தஆலாவிடம் நோன்பு நோற்றிருக்கக்கூடிய நோன்பாளிக்கு இந்த ரமலானுடைய மாதத்தில் பாவ மன்னிப்பு கேட்கிறார்கள் மலக்குமார்கள் என்று சொன்னார்கள். இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் எந்த ஒரு நபிமார்களுக்கும் கிடைக்கவில்லை, எந்த ஒரு உம்மத்தினர்களுக்கும் கிடைக்கவில்லை. மாறாக என்னுடைய உம்மத்தினருக்கு மட்டும்தான் இந்த பாக்கியம் கிடைத்திருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். நான்காவது சிறப்பம்சங்களை கூறினார்கள், இந்த ரமலானுடைய மாதத்தில் சுவனம் என்பது தன்னை அலங்கரித்து கொள்ளுமா. அல்லாஹு தஆலா அந்த சுவனத்திடம் சொல்வானான், நீ உன்னை அலங்கரித்துக்கொள். ஏனென்று சொன்னால், என்னுடைய அடியான் இந்த ரமலானுடைய மாதத்தில் அதிகமான நல்ல அமல்களை செய்து என்னிடம் பாவ மன்னிப்பை கேட்டு இந்த இடத்தில் தான் அந்த அடியான் வருவான், எனவே நீ அலங்கரித்துக்கொள் என்று அல்லாஹ் தஆலா கூறுவார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இது நாலாவது சிறப்பம்சம். ஐந்தாவது சிறப்பம்சம் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்தில் எவர் ஒருவர் ரமலானுடைய கடைசியில் நோன்பு வைக்கிறாரோ, ரமலானுடைய கடைசி வரை நோன்பு வைத்து கடைசியுடைய நோன்பையும் யார் வைக்கிறாரோ அல்லாஹு தஆலா அவர்களுக்கு யாரும் நினைத்து பார்க்காத அளவிற்கு அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பான். யாரும் நினைத்து பார்க்காத அளவுக்கு அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கூலியை கொடுப்பான். இந்த ஒரு சிறப்பம்சம் எந்த ஒரு நபிமார்களுக்கும், எனக்கு முன்னால் வாழ்ந்த எந்த ஒரு நபிமார்களுக்கும் அல்லாஹு தஆலா கொடுக்கவில்லை, எனக்கு முன்னால் வாழ்ந்த எந்த ஒரு உம்மத்தினர்களுக்கும் அல்லாஹு தஆலா கொடுக்கவில்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ஆகவே எல்லாமே நல்லடியார்களே, இப்படிப்பட்ட புனிதமான ஒரு மாதத்தை நாம் எல்லாம் அடைந்திருக்கிறோம். ஆகவே அல்லாஹ் தஆலாவுக்கு அதிகமாக நாம் நன்றி செலுத்த வேண்டும். எனவே இந்த புனிதமான ரமலானுடைய மாதத்தை அதிகமான நல்ல அமல்களை செய்து அல்லாஹுவால் புரிந்து கொள்ளப்பட்ட நல்லடியார்களுடைய கூட்டத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.